நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, அவங்க மிஷின் வாரண்டி காலங்கள் இருக்கும் போதே எதுவும் பழுது ஏற்பட்டுச்சுன்னா அந்த வாரண்டியை கிளைம் பண்ணாம நீங்க வெளியில கொடுத்து சர்வீஸ் பாக்குறீங்க. இந்த வீடியோவில் நம்ம வாரண்டினா என்ன, கேரண்டினா என்னன்னு பார்க்க போறோம். கேரண்டி அப்படின்னா நீங்க வாங்குற பொருள் எதுவும் பழுது ஏற்பட்டுச்சுன்னா அந்த பொருளை எதுவும் ரிப்பேர் பார்க்காம வேற பொருள், அதாவது புதுசா பொருள் மாத்தி கொடுக்க பேர் தான் கேரண்டி. ஆனா வாரண்டி அப்படி கிடையாது. நம்ம வாங்குற பொருள் எதுவும் பழுது ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி பண்ணி தர்றதுக்கு பேர் தான் வாரண்டி. சர்வீஸ் மட்டும்தான் ஃப்ரீ. ஆனா உதாரணத்துக்கு ஒரு ஸ்பேர் மாத்தினாங்கன்னா அதுக்கு உண்டான சார்ஜ். அந்த வாரண்டிங்கிறது ரன்னிங் வாரண்டி இருக்கு, இயர் வாரண்டி இருக்கு. ரன்னிங் வாரண்டிங்கிறது நீங்க வாங்குற பைக்கு, காரு இத்தனை வருஷத்துக்குள்ள இத்தனை கிலோமீட்டருக்கு உள்ள ஓடிச்சுன்னா அதை சரி பண்ணி தர்றதுக்கு பேர் தான் ரன்னிங் வாரண்டி. இயர் வாரண்டிங்கிறது ஒரு பொருள் 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ அதுக்குள்ள எதுவும் சர்வீஸ், அதாவது பழுது ஏற்பட்டா அதை சர்வீஸ் பண்ணி தர்றதுக்கு பேர் தான் இயர் வாரண்டி. உதாரணத்துக்கு இந்த இயர் வாரண்டியா இருந்தாலும் சரி, ரன்னிங் வாரண்டியா இருந்தாலும் சரி, அந்த வாரண்டிக்குள்ள நம்ம வாங்குற பொருள் எதுவும் பழுது ஏற்பட்டா அந்த பழுதை சரி செஞ்சு தர, அதாவது சர்வீஸ் சார்ஜ் மட்டும்தான் ஃப்ரீ. மற்றபடி பொருளோட விலை இதுல அடங்கும். இப்ப நீங்க ஒரு தையல் மிஷின் வாங்குறீங்க, திடீர்னு நூல் சிக்கிருச்சு மிஷின்ல, அதை வாரண்டிக்குள்ள நீங்க கிளைம் பண்ண நினைச்சீங்கன்னா அந்த சிக்கிற நூலை எடுத்து கொடுக்குற அந்த சர்வீஸ் வந்து ஃப்ரீ. ஒரு ஊசி மாத்தினாலோ இல்ல பாவின் கேஸ் மாத்தினாலோ அந்த ஊசிக்கு உண்டான தொகையும் பாபின் கேஸுக்கு உண்டான தொகையும் நீங்க செலுத்துற மாதிரி தான் வரும்.